ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சோயா எக் ஃப்ரைட் ரைஸ் தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம எண்ணெய் சட்டியை மேலே வச்சுட்டு நம்ம சோயாவில் வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம். அது இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மொத்தம் 2 பேட்ச் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஆயில் வந்து நீங்கள் அந்த பெரிய கரண்டி மாதிரி இருக்கிறதுல போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஆயில் ரொம்ப உடம்புக்கு ஏற்றுனா நல்லதில்லை. அது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்கையிலே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் நான் குடமிளகா போட்டுக்கிறேன். குடமிளகா, தக்காளி எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும். நம்ம நல்லா வணக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வணக்கிறதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். கேர்ஃபுல்லாக உடச்சி ஊற்றணும். உடச்சி ஊற்றிட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு சிக்கன் பொடி, மட்டன் பொடி, எல்லா முட்டை பொடி அதெல்லாம் போட்டு ஒரு மிளகாத்தூள் போட்டு ஒரு கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். அப்புறம் இந்த சோயா கட் பண்ணி வச்சு எடுத்து உள்ளே போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம அப்புறம் சோயா எடுத்து அதுக்கு ஒரு கிளறிட்டு நம்ம சுட சுட ரைஸ் இது பண்ணி வச்சுருந்தோம். அது எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நம்ம கிளறிக்கலாம். நல்லா அந்த ஒயிட் ரைஸில் வந்து அந்த செஞ்சு வச்ச மசாலாலாம் நம்ம நல்லா டிப் ஆகணும். இது பண்ணிவிட்டு அப்புறம் கோகோனட் ஆயில் விட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். தேங்க்யூ.